ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம மிஸ்ஸிங் இன் அரே அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், அகாலேட்டில் கேட்டது. இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1லேருந்து n இருக்கும். இன்க்ளூசிவ் 1ஐயும் அந்த எண்ணையும் சேர்த்து. இந்த இடத்துல என்னென்னு அவங்க என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அரேவோட லென்த்து. ஆனால் அந்த அரேயில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா n-1 வேல்யூஸ் தான் இருக்கும். ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும் அந்த 1லேருந்து n அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்புட் எடுத்திங்கன்னா 1 2 3 5 இருக்குது. ஸோ அவங்க n-1 தான் இருக்கிறதுனால அப்போ என்னங்கிறது 5. ஸோ 1லேருந்து 5க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகியிருக்கு. அது என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 தான் மிஸ் ஆகிற நம்பர். ஸோ அதுதான் இங்கே அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். 1லேருந்து n அப்படிங்கும்போது, அதாவது இப்போ என்னன்னா ஒரு 3 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போது 1லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னா அதோட டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 6 அப்படின்னு சொல்வீங்க. 1லேருந்து 17 வரைக்கும் இருக்கிற நம்பரோட சம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 1லேருந்து 17 வரைக்கும் பண்ணுவீங்களா? இல்லை. அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். n × n + 1 / 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணும்போது 1லேருந்து நம்ம எந்த நம்பர் வரைக்கும் சொல்கிறோமோ அதோட டோட்டல் சம் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே இவங்க சொல்லிட்டாங்க 1லேருந்து n இருக்கிற நம்பர் தான் இருக்க போகுது அப்படின்னு. அதுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் தான் மிஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா 5 தான் இந்த இடத்துல n. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற சம் என்னவாக இருக்கும்? 15. கரெக்டாக? இப்போது இந்த 15ங்கிற நம்பர் 1 2 3 4 5 இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 15. கரெக்டாக? இதிலிருந்து ஒரு வேல்யூ தான் மிஸ் ஆக போகுது. அப்போது மீதி இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த 4 வேல்யூவையும் நான் கழித்தேன் அப்படின்னா டோட்டல் சம்லேருந்து மிஸ் ஆகிற அந்த ஒரு நம்பர் தான் எனக்கு கிடைக்கும். இந்த அப்ரோச் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டோட்டல் சம் 15. அரேயோட முதல்ல இருக்கிற வேல்யூ என்னது? 1. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 14. 14 - 2 ரெண்டாவதாக இருக்கிற வேல்யூ 12. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 - 3 9. ஃபைனலாக 9 - 5 4. பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் நமக்கு என்னது? 4. இதைத்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். டோட்டல் சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. அப்போ அந்த ஒரு நம்பரை தவிர மீதி இருக்கிற நம்பர்லாம் நான் கொடுத்துருக்குற அரேயில் இருக்குங்கும்போது அரேயில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கழித்தேன் அப்படின்னா டோட்டல் சம்லேருந்து அந்த மிஸ் ஆகிற ஒரு நம்பர் தான் எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த அப்ரோச் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் n என்ன அப்படின்னா, இப்போ அரே டாட் லென்த் போட்டோம் அப்படின்னா நமக்கு n-1 தான் கிடைக்கும். கரெக்டாக? அவங்க சொல்லிட்டாங்க அரேயோட சைஸ் n-1. நமக்கு என்ன தேவை? n தேவை. அப்போ +1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு n கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக நான் லாங்னு சொல்லி இதோட டைப்பை வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இன்கேஸ் அரே டாட் லென்த் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவாக இருக்குது. அதாவது இன்டீஜரோட லிமிட்லேயே மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குன்னா நான் +1 பண்ணும்போது இன்டீஜரை தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லாங் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சம். அதையும் ஏன் லாங் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுவுமே எக்ஸீடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஒரு நம்பராக சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வந்தோமோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் - x. நீங்கள் சம் = சம் - x போட்டாலும் ஒன்று தான், இப்படி பண்ணாலும் ஒன்று தான்.
செகண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சம்ங்கிற இந்த வேரியபிளோட டைப்பை இன்ட்டுக்கு காஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு தோணுமா, நம்ம லாங்குன்னு வச்சுருக்கோமே எப்படி அதை இன்ட்டுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபைனலாக சம்மில் இருக்கிற வேல்யூ 1லேருந்து nக்குள்ளே தான் இருக்கும் போது, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அது இன்டீஜர் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்ட்டுக்கு காஸ்ட் பண்ண முடியும். அதாவது 1லேருந்து nக்குள்ளே இருக்கிற நம்பரை தான் நம்ம சம் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? அதில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அதனால மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே கூட கொடுத்துருக்கிற அரேல இருந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம கழிச்சிட்டே வரும்போது கடைசியாக அந்த ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கிது. அந்த ஒரு நம்பர் வந்து 1 to nக்குள்ளே தான் இருக்க போகுது, அது இன்டீஜருக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நம்மளால் இன்ட்டுக்கு காஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். இப்போ இது வந்து நம்ம சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணலாம். பாஸ் ஆகிருக்கு. இப்போ சப்மிட் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மிஸ்ஸிங் இன் அரே 1 to n இன்க்ளூசிவாக இருக்குன்னா சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.